ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் இந்த காணொலியில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசியுடைய பண்புகள், அவங்களோட எதிர்கால வாழ்க்கை, குறிப்பாக அவங்களோட பொருளாதாரம், கடன், இந்த மாதிரியான விஷயங்கள், உடல் ஆரோக்கியம், அவங்களோட வளம், அதாவது வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்வியல் வளம், இதெல்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான துறை தொழில் அவங்க ஈடுபடும் போது சிறப்பான உயரத்துக்கு வருவாங்க, அவங்களுக்குரிய வழிபாட்டு தெய்வம் தனித்துவமாக. இப்போ எத்தனை ராசி, 12 ராசிகள் இருக்குது. 12 ராசிக்கும் ஒவ்வொரு தெய்வம் தனித்துவமாக இருக்கும். ஒவ்வொரு ஜாதகப்படி அவங்களோட ஜனன ஜாதகப்படியுமே தெய்வ வழிபாடுகள்ன்றது மாறுபடும். நான் சொல்கிறது குலதெய்வம் தவிர்த்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வழிபடுறதுக்கான, ஜாதகர்களும் வழிபடுறதுக்கான தனித்துவமான தெய்வ அமைப்புகள், இந்த மாதிரியான நிறைய விவரங்களை பற்றி நம்ம தெளிவாக இந்த காணொலியில் சொல்ல இருக்கோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு உபயோகரமான ஒரு செய்திகள் கிடைக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுனம் ராசி அப்படின்னோடனே நான் என்னோட மனசுக்கு வர முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, திரைக்கடல் ஓடி திரவியம் தேடக்கூடியவர் யாருன்னா அந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்றது என் மனசில் முதன்மையாக தோணக்கூடிய விஷயம் அதுதான். எதனால அப்படின்னு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பேர் வெளிநாட்டு பயணங்கள், தொழில் ரீதியான பயணங்கள் மூலயமா வியாபார தொடர்புகள், வெளிநாட்டு பயணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமா வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொழில்துறை, எக்ஸ்போர்ட், இம்போர்ட், இந்த மாதிரியான துறைகளில் ஈடுபட்டு அதில் பெருசாக சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் பல்வேறு விதமான தொழில்துறை தொடர்புகள் காரணமாக ஒரு ஐடியில் இருப்பாங்க. அந்த நிறுவனத்துலேருந்து வெளிநாடு போவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் பணியில் இருப்பாங்க. வெளிநாட்டுக்கு ஆசிரியர் பணிக்காக போவாங்க. இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உகந்தது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க வணிகர்களாக இருந்த எல்லாருமே இந்த புதனோட அம்சம் இருந்தால் தான் அந்த வணிகத்துக்குள்ளே, பிஸ்னஸ்க்குள்ளே வரவே முடியும். ஸோ அப்படி தான் இப்போ வரைக்கும் அதுதான் உண்மை. ஒரு வணிகராக ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே ஒருத்தர் வரணும் அப்படின்னா புதனோட வலு நல்லா இருக்கணும். அந்த புதனோட அம்சத்திலேயே ராசியாக கொண்டு பிறந்திருக்கிற அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவங்க சிறந்த ஒரு வணிகர்கள். கூடுதலாக தமிழ் புலமையும் அதிகமாக இருக்கும். இந்த நவகிரகங்களில் தமிழ் மொழியை குறிக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா புதன் தான். ஸோ அந்த புதனோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு தமிழ் இயல்பாகவே அவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்திலே படித்தாலும் தமிழ் எப்படியா அவங்க உருண்டு புரண்டு கற்றுப்பாங்க. நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு ஒரு தமிழ் பற்று இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதீதமாகவே இருக்கும். இலவச கல்வியை கொடுக்கக்கூடிய இந்த தர்மகர்த்தாக்கள், இந்த மாதிரியான அமைப்புலையுமே இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்க. இவங்களோட வாக்குவன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கனிவான ஒரு அடுத்தவங்க மேலே ஒரு அக்கறை கொண்ட ஒரு வார்த்தைகளாக தான் இருக்கும். இயல்பிலேயே விடாமுயற்சியும் ஒரு தன்னம்பிக்கையும் கொண்ட ராசிக்காரர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திர அடிப்படையில் தான் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் ஒருத்தவங்க பிறப்பாங்க. அவங்க மிதுன ராசியில் வருவாங்க. ஸோ இப்போ இந்த மிதுன ராசியில் இந்த மிருகசீர நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் தொடர்பும் புதனோட தொடர்பும் வந்துடுறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதில் பின்வாங்க மாட்டாங்க. இதே இது பார்த்திங்கன்னா மித்த ஒரு சில செவ்வாய் தொடர்புடைய ராசிக்காரர்கள் அதை கொஞ்சம் முரட்டுத்தனமாக வெளிப்படுத்துவாங்க. இதை அவங்க ஒரு விளையாட்டாக, அதாவது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக தான் ஒவ்வொரு அவங்களோட முயற்சிகளையும் பார்ப்பாங்க. ஒரு விஷயத்தை எடுத்தாச்சு அப்படின்னா இதில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றது அவங்க ஒரு விளையாட்டாகவே யோசிப்பாங்க. ஒரு விளையாட்டில் எப்படி ஜெயிக்கிறது இலக்கோ அதே மாதிரி தான் அந்த விஷயத்தை ஜெயிக்கிறது ஒரு இலக்காக, ஒரு பேஷனாக எடுத்து அதில் ட்ராவல் பண்ணி அது பெரிய சக்ஸஸ் அடைவாங்க மிதுன ராசிக்காரர்கள். இந்தளவுக்கு ஒரு பிடிவாத குணம் இருக்கிற மிதுன ராசிக்காரர்கள், அவங்களோட வார்த்தைகளில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கனிவு இருக்கும். அதே நேரத்தில் தான தர்மங்கள், உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவில் உதவிகள் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அனாவசிய செலவுகள் செய்ய மாட்டாங்க. அதாவது வீண் செலவு, ஆடம்பர செலவுகள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சரியான காரியங்கள் சரியாக இருந்தால் இந்த தாராளமாக பண உதவிகள், அவங்களோட முடிஞ்ச எல்லா மித்த உதவிகளையும் செய்கிறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள். அதே மாதிரி இவங்களோட செயல்களில் ரொம்ப நேர்மை இருக்கும். எதுனாலனா அவங்களோட எண்ணமும் அப்படி தான். என்னவோ அதுதான் செயலாக வரும். இவங்களோட எண்ணம், அவங்கள ஆசை எல்லாமே பார்த்திங்கன்னா எப்போவுமே நேர்மையாக, உண்மையாக ஒரு சுப்பீரியரான இடத்துல நம்ம இருக்கணுன்ற ஒரு கான்சியஸோடு செயல்படக்கூடியவர்கள் யாருன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிதுன ராசிக்கு 3ஆம் இடம் ஆசை, அபிலாசை, விடாமுயற்சியை குறிக்கிற ஸ்தானத்தோட அதிபதியாக சிம்மம் வந்துடுது. சிம்மம் யாரோட ராசி? சூரியனுடைய ராசி. சூரியன் யார்? எப்போயுமே எல்லா இடத்துலையும் நம்மளை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்ற அளவில் திருத்தமாக இருக்கணும், சரியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு வரும். அவங்களோட ஆசையாக அதுதான். நம்ம எப்போயுமே நேர்மையானவன் பேர் வாங்கணுன்றது தான் மிதுன ராசிக்காரர்களோட ஆசையாக இருக்கும். அதன்படி செயல்படுவாங்க. கூடுதலாக பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியில் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு புதுமையான வழக்கமான செய்கிற விஷயங்களில் செயல்களையே இவங்களோட தனித்துவத்தை பூத்தி புதுமையாக அந்த ஒவ்வொரு காரியங்களையும் செஞ்சு அதில் பெரிய பெரிய வெற்றிகளையும் மற்றவங்களும் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியான சாதனைகளையும் செய்யக்கூடியவங்களும் அந்த மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்க.
அடுத்தது மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப இறக்க குணம் கொண்டவங்க இருப்பாங்க. புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். இந்த ராசி அதிபதி வந்து புதனும் குருவும் இணைகிற போது வந்து ஒன்றுக்கு ஒன்று பகையாக இருந்தாலும் இந்த 2 கிரகங்களோட சேர்க்கை வந்து ஒரு சுபத்துவமான சேர்க்கை. இந்த சேர்க்கை உள்ளவங்க வந்து நல்ல கல்வியில் ஒரு நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க. அடுத்த உயிர்களுக்காக இரக்கம் காட்டக்கூடிய ஒரு பண்புகள் நிறைய இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் சரி, எந்த ஒரு வகையிலும் ஒருத்தவங்க உதவின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து தயங்காமல் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. சொன்ன மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட குலதெய்வ அருள் வந்து உங்களுக்கு எப்போயுமே ரொம்ப ஒரு பரிபூர்ணமாக இருக்கும். இவங்க வந்து உங்கள் லைஃப்பை எப்போயுமே சந்தோஷமாகவும் செல்வ செழிப்போடும் வசிக்கிறதுக்கு இந்த ராசிக்கு யோகஸ்தான அதிபதியான சுக்கிரனோட அம்சத்தில் வரக்கூடிய மகாலட்சுமியை வந்து தொடர்ந்து வழிபட்டு வர்றது. மகாலட்சுமி வழிபடலாம், விஷ்ணு துர்க்கையை வழிபடலாம். இந்த மாதிரி விஷ்ணு ஸ்தலங்களுக்கு போகிறது, பெருமாள் திருப்பதி போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான ஒவ்வொரு அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் நெய்விளக்கு போட்டு கும்பிட்றது, இது வந்து லைஃப்பில் ஒரு ரொட்டீனாக வச்சுக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாலே வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எப்பயுமே எந்த தடைகளும் இல்லாமல் ஒவ்வொரு கட்டத்திலையும் நகர்ந்து பெரிய பெரிய முன்னேற்றத்தை வந்துகிட்டே இருப்பீங்கன்றதை நான் வந்து ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக வந்து மிதுன ராசிக்காரர்கள் வந்து என்னோட கணிப்புப்படி சாஸ்திர கணிதப்படி நிச்சயமாக வந்து சொந்த தொழில்களை வர்றதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கும். அதனால் வந்து வேலையில் இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான ஒரு சரியான தொழிலை தேர்வு பண்ணி அதில் நீங்கள் பயணிக்கும் போது நிச்சயமாக நீங்கள் வந்து சின்ன லெவலில் ஆரம்பிக்கிற அந்த தொழிலை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போய் அதில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதுக்கு நீங்கள் வந்து ஒரு சக்கரவர்த்தியாக மாறுறதுக்கான அம்ச யோகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த பண்புகள் நிறையவே உண்டு. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எண்ணம் வந்து எப்பயுமே நல்ல ஒரு தூய்மையான ஒரு பரிசுத்தமான எண்ணம் கொண்டவங்களாக தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருக்காங்க. காரணம் என்னென்னா இவங்களோட மனோஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு 5ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய துலா ராசியாக வந்துடுது. சுக்கிரனுடைய ராசியில் வரக்கூடிய அந்த மனோஸ்தானம் வர்றதுனால சுக்கிரன் வந்து ஒரு குரு அம்சம் உள்ள ஒரு கிரகம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்கள் எப்போயுமே பரிசுத்தமாகவும் இருக்கும், தெய்வாம்சத்தோடையும் இருக்கும், தெய்வ பக்தியோடையும் இருக்கும். அடுத்தவங்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்யலான்றது தான் யோசனைகள் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு தொழிலுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னால வந்து பொதுவாக எல்லோரும் என்ன நினைப்பாங்க, நமக்கு எப்படி லாபகரமாக அந்த தொழிலை மாற்றலாம், எவ்வளோ லாபம் வைக்கலாம், என்னென்ன செஞ்சால் அந்த தொழில் லாபம் எடுக்கலான்னு யோசிப்பாங்க. ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு செய்கிற சேவைகள் மூலயமா அடுத்தவங்களுக்கு செய்கிற நன்மைகள் மூலயமா நம்ம எப்படி சம்பாதிக்கலான்னு யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்கள் வந்து நிறைய பேர் வந்து சொந்த தொழிலுக்குள்ள வரணும் அப்படின்றது வந்து அந்த சாஸ்திரப்படி கட்டாயம் இருக்குது. ஸோ சொந்த தொழிலில் வரவங்க சரியான தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கு நிச்சயமாக வந்து அவங்களோட ஜனன ஜாதகத்தோட என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான ஒரு உங்கள் ஜாதக அமைப்புக்கு ஏற்ற உங்கள் ஜனன ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடந்துட்டு இருக்க தசாபுத்தி அடிப்படையில் எல்லா கிரகங்களையும் ஆய்வு பண்ணி சாராம்சங்களையும் ஆய்வு பண்ணி உங்களுக்கான சரியான ஒரு தொழில்முறையை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து தொழிலில் பயணிக்கும்போது நிச்சயமாக வந்து உங்களால் ஒரு எளிமையாக பெரிய உயரத்தை அடைய முடியும் வாழ்க்கையில். அதுபோக வந்து வேலையில் போயிட்டுருக்கீங்க, வேலையில் இருந்துருக்கோம், அரசு பணியில் இருந்துகிட்ருக்கோம், அதில் எதாவது தடைகள் இருக்குது, அதை எப்படி தீர்த்துக்கலாம், அதுக்கான விஷயங்கள் என்ன நான் முன்னாடி சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு, அதை தாண்டி வந்து மகாவிஷ்ணு வழிபாடு, இது ரெண்டே வந்து நீங்கள் லைஃப் ஃபுல்லாக செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து தடைகள் இல்லாமல் மகிழ்வோடு சந்தோஷமாக நீங்கள் வாழ முடியும். உங்களோட திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தனுசு ராசி, குருவுடைய ராசி. ஸோ வரப்போகிற மனைவியை வந்த பின்னாடியும் வாழ்க்கை வந்து உங்களுக்கு மென்மேலும் உயரத்தான் போகுது. மனைவியால் பெரிய ஆதாயங்கள் அடையக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து மிதுன ராசிக்காரர்களாக இருக்கீங்க. ஸோ இவங்களுக்கு எல்லா வகையிலையுமே வந்து ஒரு தனிச்சிறப்பு வந்து இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக வந்து குடும்பஸ்தானமாகட்டும், உங்களோட குடும்பம் நல்ல உங்கள் தாய் தந்தையரோட ஆசீர்வாதத்தோடு சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக அந்த ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இருக்கீங்க. உங்களுடைய தொழில் அமைப்புன்னு பார்த்தோம்னா பலவிதமான தொழில் செய்கிறதுக்குன்னே ஒரு அமைப்பு வேணும், யோகம் வேணும். அது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சொன்ன மாதிரி கடல் கடந்து பண்ணுற வணிகங்கள், வெளிநாடுகள் பல நாடுகளுக்கு போய் நம்ம நாட்டில் இருக்க பொருள் அங்கே விற்கிறது, அங்கே இருக்க பொருள் இங்கே கொண்டு வந்து விற்கிறது, இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறைகள், இந்த மாதிரியான இதை வந்து பண்ணுறது வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கும். இதில் தான் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா உங்கள் ஜாதக அடிப்படையில் நம்ம ராசி அடிப்படையில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் உகந்ததுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அது 100% சரி தான். அதே நேரத்தில் இன்னும் இதில் சில மாறுதல்களோட இன்னும் ஒரு தனித்துவமாக உங்களுக்கு என்ன எக்ஸ்போர்ட்ன்றதுன்னா அதில் எதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எதை இம்போர்ட் பண்ணலாம், இப்படியான தெளிவுகள் கிடைக்கணும் அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு உங்களோட ஜனன ஜாதகத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதை சரியான கைடன்ஸ் நம்ம கொடுக்க முடியும். ஸோ தொழில் வகையிலையும் சரி, எல்லா வகையிலுமே சரி, உங்களோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து மகிழ்ச்சியோடு பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு
மனம் கொண்டதுனால நல்ல விதமாக பயணிக்க முடியும் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஏனைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா வாழ்க்கை வந்து சிக்கல் மேடு பள்ளங்கள் இல்லாமல் ஒரு வாழ்க்கை கிடையாது. அது வரத்தான் செய்யும். அதை தாண்டி நம்ம சர்வை பண்ணுறது தான் வந்து ஒவ்வொருத்தரோட தனித்துவமான ஒரு விஷயமா இருக்குது. அதில் வந்து திறன் வாய்ந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்கிறதுக்கு நல்ல உதாரணமாக இருக்கிற ராசிக்காரர்கள் வந்து மிதுன ராசிக்காரர்களாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இது தொடர்பான சந்தேகங்கள் மேற்கொண்டு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்ய வேணாம், தவிர்க்க வேண்டியது என்னது, குடும்ப வாழ்க்கையாகட்டும், தொழில் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து உங்களோட வாழ்வியலில் என்ன விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது இப்படின்ற பற்றின முழு தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வந்து இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு சரியான வழிகாட்டலை கொடுக்கலாம். நன்றி, வணக்கம் நேயர்களே.